தமிழ் மாதங்களுக்கான விளக்கம் பகுதி 2. ஐப்பசி அழி கூட்டல் மழை. அழி பெருகு சிதை. மழையின் பெருக்கத்தால் வெள்ளம் ஏற்பட்டு சிதைவு உண்டாகும் காலம். கார்த்திகை கார் என்பது மேகம் மழை. திகை அடங்கு முடிவுறு. மேகங்கள் மழையை குறைத்து முடிவுறும் காலம். மார்கழி மருக்கம் கூட்டல் அழி. மருக்கம் காற்று, அழி குளிர்ச்சி. குளிர்ந்த காற்று வீசும் காலம். தை உடு சூடு சூழ் நடு புகு. புத்தாடை உடுத்தி மாலை சூடி அலங்கரித்து பலர் சூழ்ந்து மரக்கன்றுகளை நட்டு புத்தாண்டில் புகுகின்ற காலம். ஆதலால் தை என்ற பெயர். மாசி வாசி என்பதின் திரிபு மாசி. கல் பாடு இசை. புதிதாக கற்றலும் பாடுதலும் இசைத்தலும் ஆகிய வினைகளை செய்யும் காலம். பங்குனி வரம் கூட்டல் குளம். வரம் என்பது வற்றுகை நீரில்லாமை. குளம் நீர்நிலை. வரக்குளம் என்பது குணம் கூட்டல் ஈ. இது பங்குனி என்று தெரிந்துள்ளது. நீர்நிலைகள் நீரின்றி வற்றும் காலம்.